ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாக்கும் சுவாமிக்கு வந்துட்டு பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பேர் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு தேங்க் பண்ணி நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா வந்து ஒரு போஸ்ட்டே போட்டிருந்தாங்க. இந்த 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. பட் நேற்று வந்து நான் யூடியூப்ல ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிறதால இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இதில் இன்னொரு ஸ்பெஷலுமே இருக்குது, அதை நான் டீட்டெயிலாகவே பேசுகிறேன். ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இட்ஸ் பீன் 7 year long வெயிட் டு ஹோல்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டு போட்டு, டு பி பார்ட் ஆஃப் விஜய் டெலிவிஷன், டு ஒர்க் அண்டர் டைரக்ஷன் ஆஃப் பிரவீன் மின்னட் சார், டு ரிசீவ் so much love and affection from the audience. அது ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் போட்டு ரொம்ப தேங்க் பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் டு ஆல் தி ஃபேன்ஸ், ஃபேன் பேஜஸ், எவ்ரி போஸ்ட் அண்ட் எவ்ரி ரீல் அண்ட் எவ்ரி ஸ்டோரி. இட் ஷோஸ் ஸோ மச் எஃபர்ட் விச் இஸ் நத்திங் பட் லவ். ஸோ உங்களுடைய லவ்வுக்காண்டி லவ் தான் அவ்வளோ இது எஃபோர்ட் போட்டு பண்ணுறீங்க. இல்லை சும்மா சாதாரண கிடையாது, இல்லை அந்த அளவுக்கு நீங்கள் லவ்வை வந்து கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபேவரட் ஆன் ஸ்க்ரீன் பேர், ஐ லுக் அட் இட் அஸ் அன் அவார்ட் கிவன் பை யூ கைஸ், ட்ரூலி ஹம்பிள். ஸோ இந்த அவார்டு வந்துட்டு சேனல் கொடுக்குற மாதிரி இல்லை, நீங்கள் எல்லோரும் எனக்கு சேர்ந்து கொடுத்த மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிரேட்ஃபுல் ஃபர்ஸ்ட் அவார்ட் விஜய் டிவி மகாநதி அப்படின்ற ஒரு ஹேஷ்டாகவும் அவங்க முடிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு பொண்ணு கலர்ஸில் தான் அவங்களுடைய ஜேர்னி ஆரம்பித்தாங்க. இப்போ விஜயில் ஒரு பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பேரோட வந்து முடிஞ்சிருக்கு. அதே போல் தான் பிரியா பாலகுமாரன், நம்மளுடைய கோமதி பிரியா இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுமே கலர்ஸில் ஆரம்பித்து இன்றைக்கி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டோட வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஏன் இவங்கள சொல்கிறேன் அப்படின்னா, ரீசெண்ட் டேஸாக இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஷோ வந்து போயிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த கப்பிள்ஸ்லாம் வந்துருந்தாங்களே விஜய் டிவியோட ப்ரெல்யூட் ஷோ. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிக்சரே போட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 2 பேருமே சேர்ந்து. அதை தொடர்ந்து இந்த கமெண்ட்டுக்கு வந்து நம்முடைய பிரியா வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொன்னதுக்கும், அதுக்கு திருப்பி இவங்க வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லி அவங்களுடைய அவார்டுக்கு இவங்க அதாவது லக்ஷ்மி வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணதுக்கும், அதுக்காகவே அவங்க வந்து தேங்க்ஸ் பண்ணதும் வந்து நல்லாவே இருந்துச்சு. அதாவது இப்போ ரீசெண்ட் டேஸாக இவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஏன்னா பெஸ்ட்டு திங்ஸ் இல்லையா, இது மாதிரி ஃபேவரட் ஆக்ட்ரஸ் கூட எல்லாம் ஒருத்தர் வந்து ஜெல் ஆகுறது அப்படிங்கிறதெல்லாம். அதுவும் இல்லாமல் அவங்க ஃபுல்லாக மலையாளம்னு ஒரு பக்கம் பிஸியாக இருப்பாங்க. ஸோ பிஸிக்கு நடுவிலையும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கிரியேட் ஆகிறது சந்தோஷம். அதே போல் ஒரு பக்கம் சுவாமி சைட் போனோம் அப்படின்னா, அவர் வந்து போஸ்ட் எதுவும் போடல, பட் அவர் நிறைய இப்போலாம் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எஸ், ஒரு சாங் ஒன்று பாடி வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார் ஸ்டோரியில். அது தொடர்ந்து ஒரு போஸ்ட்டு, அதே போல் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு போஸ்ட், இந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் இப்போ நல்லா ஆக்டிவாகவே இருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.